மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுனாலும் அவங்க பெட்டராக அவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அந்த வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு அவங்கள தவிர வேற யாரும் பெட்டர் ஜட்ஜாக இருக்க முடியாது. நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் ஏழ்மையிலேயே இருங்கன்னு சொல்ல மாட்டோமே, யாருமே சொல்ல மாட்டோம். அதனால் அந்த ஸ்டெபிலிட்டி ஃபார் த கவர்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ எலெக்ஷன் கமிஷன் 1962லேருந்து ஒவ்வொரு ஜென்ரல் எலெக்ஷன் ரிப்போர்ட்ஸையும் படிச்சுட்டு அவங்களும் சொல்கிறாங்க. 1983 அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு, லா கமிஷன் 1999ல் சொல்லிச்சுன்னு சொன்னேன். அதை தவிர 2015லையும் அவங்க சொன்னாங்க, 2018லையும் சொன்னாங்க. செலவு ஆகுது எலெக்ஷனுக்கு. இத்தனை முறை எலெக்ஷன் ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் கலைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதை தவிர நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் 2002ல் உருவாக்கப்பட்ட அந்த கமிஷனும் சொல்லிச்சு, இந்த மாதிரி திருப்பி எலெக்ஷன் வைக்கிறதுனால யாருக்கும் ஆதாயம் இல்லை, யாருக்கும் நல்ல நிலைமை கிடைக்கிறதுல, வேணாம் அதை மாற்றுங்க சிஸ்டம். அதே மாதிரி பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்பிஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் எல்லா கட்சியிலேருந்தும் ஒரு சின்ன ஸ்டாண்டிங் கமிட்டியாக போடுவாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஃபினான்ஸ்க்கு ஒருத்தர், ஹெல்த்துக்கு ஒருத்தர், எஜுகேஷனுக்கு ஒரு டீம் அப்படின்னு அந்த டீமில் லோக்சபாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வச்சு ஸ்டாண்டிங் கமிட்டி இந்த விஷயத்தை பற்றி பேசும், அந்தந்த விஷயத்தை பற்றி பேசும், எலெக்ஷன் ரிலேட்டட் விஷயத்தை பற்றியும் பேசினாங்க. அவங்களும் சைமல்டேனியஸ் இதே நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனாக நடத்தினோம்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தினோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு முறை தான் 5 வருஷத்துக்கு ஒரு தூரம் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷனுக்கு இதெல்லாம் மனுஷங்க அதை பர்சனல் இங்கே போடுறாங்க, ஆஃபீஸர்ஸ் அங்கே போடுறாங்க, எலெக்ஷன் டியூட்டிக்கோசம் சில அதிகாரிகளை நியமிக்கிறாங்க, போலீஸ் பர்சனல், ஆர்ம் ஃபோர்ஸஸ் பர்சனல் எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் சேவிங் ஆகும். நமக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு. 2024 எலெக்ஷனில், லோக்சபா எலெக்ஷனுக்கு மாத்திரம் 1 lakh crores எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஃபிகர்ஸ் சொல்லும்போது, எலெக்ஷன் கமிஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை அசம்பிளியும் லோக்சபாவையும் சேர்த்து போட்டு நடத்தினா 12,000 கோடி ரூபாய் மினிமம் எஸ்டிமேட்டட் சேவிங்ஸ் நம்மளுக்கு கையில் மிஞ்சுது. அதை நீங்கள் மக்கள் நலனுக்கு எத்தனையோ சேர்த்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த சேவிங் நம்ம யோசிக்கணுமா? இது ஒருவேளை நம்ம சட்டத்தை சரியாக பாஸ் பண்ணிட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்தினோம்னா நம்ம நாட்டின் ஜிடிபிக்கு க்ரோத்துக்கு 1.5% இன்க்ரீஸ் வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. 1.5% க்ரோத்னா 4.5 lakh crores நம்ம எக்கானமியில் இன்னும் அதிகரிக்கும். 4.5 lakh crores ஆட் ஆகுது. சில பேர் குதர்க்கமாக ஆர்கியூ பண்ணுறாங்க, எலெக்ஷன் நடக்க நல்லது தானுங்க, பணம் செலவாகுது, அந்த பேனர் போடுறவங்களுக்கு வேலை கிடைக்குது, அதே மாதிரி சின்ன சின்ன பொட்டலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வரவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் நல்லா நடக்குது. கொஞ்சம் ஏளனமாக சொன்னால் சாராய வியாபாரமும் ஜாஸ்தியாகுது. அதனால ஏங்க நீங்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறீங்க, நடக்கட்டும், பல முறை நடக்கட்டும் அப்படின்னு ஏளனமாக சொல்கிறாங்க. அது கேட்கும்போது நம்மளுக்கு தோணுது, ஆமாம் சின்ன சின்ன வியாபாரிங்க நல்ல பிஸ்னஸ் நடத்திட்டு போகிறான், பிஸ்னஸை கெடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடந்து பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் ஒரே சமயத்தில் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா 12,000 கோடி அப்ராக்சிமேட்டாக சேவிங்ஸ் இருக்கும். அதை தவிர உங்களோட ஜிடிபி க்ரோத்தில் இடையூறுகள் இல்லாத காரணத்தினால 1.5% அடிஷ்னலாக க்ரோ ஆகும். அந்த அடிஷ்னலாக க்ரோ ஆகிறதுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 4.5 lakh crores அடிஷ்னலி நம்ம ஜிடிபியில் சேரும். நான் இது பப்ளிக் கன்சல்டேஷன் நிறையா பண்ணியிருக்கோன்ற விஷயத்த சொன்னேன் உங்களுக்கு. ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்கான உதாரணமும் நிறைய இருக்குது. கர்நாடகா எலெக்ஷன் 1999ல் நேஷ்னல் எலெக்ஷனோடு நடக்கும்போது ஓட்டர் ஃப்ரம் தட் ஸ்டேட் இன்னும் பலமாக வெளியில் வராங்க.
லோக்சபாவுக்கும் ஓட்டு போடுறோம், அசம்பிளிக்கும் ஓட்டு போடுறோம் அப்படின்னு பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும். ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 99ல் கர்நாடகா உதாரணம், 1977ல் கேரளா உதாரணத்தை எடுத்து பார்த்தா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படியா டேட்டா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணம் இருக்குது. சரி, நான் பலவிதமான குழுமங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாம் உங்கள் பிஜேபி குழுமமாக இருக்கும்னுவாங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்றதுனால இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் டெஃபினட்டாக வருன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், 2015ல் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யாருங்க? சுதர்ஷனன் ஆச்சியப்பன், ஐஎன்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு ஃபேஸ்ட் அப்ரோச் மூலமாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டாங்கன்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.